டிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சயின்ஸ் ஆஃப் பிரமிட் மெடிடேஷன் அப்படின்ற தலைப்புல நம்ம 13வது நாள் வந்திருக்கோம். ஒரு நாளும் அற்புதமான விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பிதாமகா பத்ரி சாருக்கு கோடான கொடி நன்றி. அவரு நான் குரு கிடையாது, உன் சுவாசம் தான் உன் குரு அப்படின்ட்டு எந்த ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணாம இண்டிபெண்ட் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு அற்புதமான டாபிக் கர்மா. முதல்ல வம்சி சார் சில நாட்களுக்கு வெளியூர் போயிருக்காரு. அங்க சிக்னல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டா அங்க போக வேண்டியது இருக்கு. அதனால அவரு அங்க போயிருக்காரு. இதுக்கு மேல அடுத்த 7 டேஸ்க்கு நான் தான் ஒரு நாள் ஒரு டாபிக் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் கர்மா, கர்ம சித்தாந்தம். நம்ம எல்லாருக்கும் கர்மா அப்படின்னாவே அது ஒரு தப்பான வேர்டா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன கர்மமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் என் கர்மா அப்படின்னா அது ஒரு துக்கத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். கர்மா அப்படிங்கிறது தப்பான வேர்ட் கிடையாது. கர்மா அப்படின்னா அந்த கர்மா மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் என்ன தப்பு செய்யறோமோ அந்த பலனுக்கு நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அதே போல கூட நல்லது பண்ணாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யும். அப்போ கர்மா அப்படின்னா செய்யறது, செயல், செயலனா கர்மா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பவுமே கர்மா அப்படின்னா யாரையாவது துன்புறுத்தினாதான் இல்லைன்னா சந்தோஷப்படுத்தினாதான், அதாவது பிசிக்கலா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு 4 விதமான கர்மாக்கள். ஒண்ணு பிசிக்கல், ஒண்ணு எமோஷனல், இன்னொன்னு மென்டல், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ட்டு 4 விதமான கர்மாக்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கர்மாஸ் இருக்கும் இந்த ஹியூமன் எவல்யூஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஜனங்க, மக்கள், அவங்கள சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்களுக்காக தான் வாழ்றாங்க. அதாவது இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாம் எனக்காக தான் இவங்க எல்லாம் வாழ்றாங்க அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கு. அதாவது கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, ரொம்ப லைக் வார்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்றது, அவங்களுடைய ஈகோக்காக எத்தனை பேருக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அந்த நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க மக்கள். இங்க நமக்கு இறைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ரீ வில், அதாவது சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என்ன வேணாலும் பண்ணுப்பா, அதுக்கு நீ பலன் அனுபவிப்ப அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஓ என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புதுசுல தலகால் புரியாம என்னென்னவோ பண்ணிருப்பாங்க. மக்கள் லைக் இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே சில பிசினஸ் அவங்க லைக் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஓவர் டைம் ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கறது. ஸோ அது மூலமா இவங்க கேஷ் பண்ணிப்பாங்க. பட் நமக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அடடா செம்ம சக்சஸ் ஆயிட்டாருப்பா. ஏன்னா நமக்கு என்ன புரிதல் அப்படின்னா, காசு பணம் இருந்தா அவங்க சக்சஸ் லைஃப லீட் பண்றாங்க அப்படின்ற தப்பான எண்ணம் நமக்கு அசலான சக்சஸ் என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் தான் அசலான. கர்மராகித்ய ஸ்திதி தான் அசலான. சரி, அப்போ அவங்க அந்த சக்சஸ ரீச் பண்றதுக்கு எத்தனை பேரை மிதிக்கணுமோ மிதிச்சிருவாங்க, எவ்வளவோ அதர்மம் பண்ணணுமோ அவ்வளவு அதர்மம் பண்ணும். அவங்களுக்கு தெரியல நம்ம அதர்மம் பண்ணிட்டு இருக்கோம், இதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ற கர்ம சித்தாந்தம் அப்படின்ற விஷயமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். யார் யாருக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல மெதுவா அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது இந்த பர்டிகுலர் சில ஆன்மாக்களுக்கு எல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, நம்ம நல்லது பண்ணணும், அப்போ நமக்கு நல்லது கிடைக்கும், ஒரு சின்ன பலன் எதிர்பார்த்து சில நல்ல விஷயங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இவங்களுடைய பார்டர் என்ன தெரியுமா, அவங்களுக்கு கஷ்டம் வராத வரைக்கும் அவங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே யாராவது அவங்களுக்கு தீங்கு பண்றாங்க அப்படின்னா, ஐயோ உலகத்துல இருக்கிறது எல்லாமே எல்லாருமே தீய குணம் கொண்டவங்க தான், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், அவன் ஏதாவது தப்பு பண்றான் அப்படின்னா பதிலுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு விட்டுறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல
அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், இவன் காலடியில தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில இருப்பான். அடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அத மறுபடியும் அவங்களுக்கு பண்ணிடும். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கோம், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு வந்திருக்கு. ஒரு தக்காளி விதையை போட்டா தக்காளி தான், மாம்பழம் மாங்காய் உடைய விதையை போட்டா மாமரம் தான் வரும். அப்படி அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல அது மெதுவா புரிய 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 தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து யாருக்காவது லைக் உதாரணத்துக்கு புத்தர், அவரு அங்குலிமானனை பார்த்தப்போ, அங்குலிமான வந்துட்டு ஆஹ் புத்தரை கொல்ல வரப்போ அவர் தடுக்கவே இல்லை. ஏன்னா புத்தர் என்ன பண்றாரு, தியானம் மூலமா அவருக்கு நிறைய ஞானத்தை வந்துட்டு அவரு புரிதலா நிறைய விஷயங்கள் புரிதல் வந்துருச்சு புத்தர். So, இந்த புரிதல் எப்படி வரும் அப்படின்னா விழிப்புணர்வால வரும். தியானம், விழிப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்பு ஏத்துக்கிறது. So, இது தேர்ட் ஸ்டேஜ்ல வரும். ஓ, நான் யாருக்கும் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரிட்டர்ன் வருது இப்போ, அதனால நான் இப்போ அமைதியா இருக்கணும். இல்ல அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும், அவங்க பண்ணுவாங்க ஏதோ ஒண்ணு, நம்ம அதுக்கு ரிவர்ஸா மறுபடியும் பண்ணுவோம். இது அப்படியே வந்துட்டு லூப்ல போயிட்டே இருக்கு, மறுபடியும் 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 அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யாராவது ஏதாவது பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு புரிதல் என்ன வேணும் அப்படின்னா, எஸ், நம்ம யாருக்கோ ஏதோ தீங்கு பண்ணியிருக்கோம், அது ரிவர்ஸ்ல வருது அப்படின்றத நம்ம நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆஹ் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார், ஆனா ஏதோ ஒரு படபடப்பு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாஸ்டர்ஸ் வந்துட்டு என்கிட்ட பேசு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த பயத்தை கொடுத்துருப்போம். யாருக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னா நான்வெஜ். உதாரணத்துக்கு பேசிக்கா நம்ம வேற யாருக்கும் மனுஷனுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ அது பக்கத்துல வைப்போம். பட் அனிமல்ஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கு, ஃபிஷ்க்கு நம்ம கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். ஒரு ஆடை இல்லைன்னா மாடை புடிச்சு அதோடைய கழுத்தை கட் பண்ணும்போது அதை புடிச்சிட்டு இருக்கும் போதே எவ்வளவு பயமா இருக்கும் அது. ஏய், என்னவோ பண்ண போறாங்கடா. So, அந்த பயம் எல்லாமே அதோடைய ஃபிளஷ் செல்ஸ்குள்ள வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. அதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது, அந்த பயம் தான் நம்ம நம்ம வந்துட்டு அந்த ஃபிளஷை சாப்பிடல, அந்த பயத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம், துக்கத்தை அப்போ அந்த இந்த இந்த உடல் வந்துட்டு எதனால ஆக்கப்பட்டது, நம்ம சாப்பிடுற சாப்பாடுனாலதான். So, ஒரு வாட்டி சத்குரு சொல்லியிருப்பாரு, ஒரு சமோசாவை பக்கத்துல வச்சுட்டு, இது சமோசா, இது வந்துட்டு இப்போ என் உடலா மாறப்போகுது அப்படின்ட்டு சொல்லி. அப்போ இந்த அற்புதமான இந்த உடலை வந்துட்டு நம்ம நான்வெஜ் போட்டு அதை நம்மளுடைய பாடியை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளவு நிறைய பேருக்கு வந்துட்டு என்னன்னா, இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ் இருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிடுறதுக்கு தான் அப்படின்ட்டு தப்பா. பட் நம்ம எப்படி இன்னைக்கு ஹியூமன் மாதிரி ஒரு லெவலுக்கு வந்திருக்கோமோ, அடுத்து என்ன பண்ண போறோம், சூப்பர் ஹியூமன் ஆக போறோம், அதாவது புத்தரா மாறு. அப்படிதான் இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ் அவங்களுடைய எவல்யூஷன்ல அவங்க இருக்காங்க. அதனால அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கிறதுனால நமக்கும் இந்த வளர்ச்சி தடுக்கப்படும். அவங்களுக்கு நம்ம நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதானே வரும். அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்துட்டு வழி கொடுத்தோம். அது வழி கொடுக்க கொடுக்க நமக்கும் நிறைய புரிதல் வராது. அப்போ நமக்கு தியானம் பண்ண பண்ண என்ன வரும் அப்படின்னா விழிப்புணர்வு. சரி, இந்த விழிப்புணர்வு மூலமா என்ன வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பேற்றுக்கிறது. எஸ், இது என் பொறுப்பு. சரி, இந்த பொறுப்பெல்லாம் எங்க எங்க என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னா பிசிக்கல், எமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், இந்த 4 ஸ்டேஜஸ்ல நம்ம கொண்டு வர. பிசிக்கல் அப்படின்னா இன்சை கூடாது, யாருக்காவது நம்ம ஹிம்சை கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹிம்சை இல்லாத ஸ்டேட்டுக்கு நமக்கு போறதுக்கு வழிவகுக்கும். அதாவது யாரையாவது நம்ம கொலை பண்றோம் அப்படின்னா அந்த அந்த கர்மா வருது, அதாவது பிசிக்கலா வருது இல்லையா. அதே போல கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னா அந்த இப்போ நான் நிறைய பேருக்கு வந்துட்டு நான் ஒரு 50,000 ஒருத்தருக்கு கொடுத்தேன், அவர் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணல, அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சில யோசனைகள் போயிட்டு இருக்கோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான். அப்போ பல ஜென்மாக்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய லைஃப் டைம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். அந்த லைஃப் டைம்ஸ்ல எல்லாம் யார்கிட்ட என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரியாது.
இன்னைக்கு அவன் காசு கொடுக்கல தியானம் பண்ணா எனக்கு காசு ரிட்டர்ன் வருமா, எனக்கு ஜாப் கிடைக்குமா? சோ நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம அவன் ஒருத்தர் முன்னேறாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய வாட்டி அவங்களுடைய growth ஸ்டாப் பண்ணிருப்போம். நீ வந்து என்னை விட சம்பாதிச்சிருவியா, பாப்போம் எப்படி என்ன மீறி நீ சம்பாதிச்சிருக்க, உனக்கு நான் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாதானே நீ வந்துட்டு சம்பாதிக்க முடியும், நான் உனக்கு சொல்ல போறது கிடையாது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிசிக்கலா வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்போம் நிறைய பேருடைய growth. இன்னைக்கு தியானத்துக்கு உட்கார்ந்து கண்ணை முன்னா எனக்கு எண்ணங்களா வருது அப்படின்னா ஒரு சைடுல வந்துட்டு அனிமல்ஸ்க்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பேர்ட்ஸுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே அதே சமயம் பிசிக்கலா வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு நல்லது பண்றோமோ இல்லையோ, லைக் நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய growth ஸ்டாப் பண்ற மாதிரி. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்மளுடைய செயல்கள்ல. கர்மா அப்படின்னா செயல், மூமெண்ட். மூமெண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா பிசிக்கல் மட்டும்தான் இல்லையா? அதே போல எமோஷனல் அடுத்து. ஸோ எமோஷனல் கர்மாஸ் எப்படின்னா, ஒருத்தரை பார்த்தா கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கோவமா வர்றது, இல்ல அப்படின்னா நமக்கே தெரியாம சில கெட்ட விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம், இப்போ இன்னைக்கு ரியலைஸ் ஆயிருக்கும். ஆனா அந்த கில்ட்னஸ் இருக்கும், அட அன்னைக்கு அப்படி பண்ணிட்டோமே, அப்படி பண்ணாம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணி, So, அந்த கில்ட்டியா ஃபீல் பண்றதுனால கூட கர்மாஸ் ஆட் ஆகும், ஏன்னா எமோஷன் இல்லையா? So, அதுக்கப்புறமா ஜெலசி. ஒருத்தர் நல்லா வளர்றாங்க, நிறைய காசு இருக்கு, ஆஹ் அவரு ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க அப்படின்னா பாரு, ஆஹ் எப்படி அவன் நல்ல விஷயம் பண்றான், என்னால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெலஸா ஃபீல். ஸோ இதை போல எமோஷனல். புரிஞ்சுக்கோங்க நல்லா. பிசிக்கல் அப்படின்னா பிசிக்கலா நம்ம வந்துட்டு யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம கஷ்டம் கொடுத்து பண்றது. ஸோ எமோஷனல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது பிசிக்கல் மட்டும்தான். ஸோ எமோஷனல் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்லயே நம்ம வந்துட்டு எமோஷனலா அவங்க வந்துட்டு நம்ம ஒரு சைடு துக்கப்பட்டுட்டு இருப்போம், துயரப்பட்டுட்டு இருப்போம். ஸோ ஒரு எமோஷனல் எனர்ஜி லீக்கேஜ் ஆயிட்டே இருக்கும். அது மூலமா கூட எனர்ஜி லீக்கேஜ் ஆகுறதுனால என்ன ஆகுது, எனர்ஜி வெளியே போயிட்டு கர்மாவா அது மறுபடியும் நம்ம முன்னாடி வந்து ஓகே. ஸோ அதுக்கப்புறமா மென்டல். ஸோ மன ரீதியா, இந்த மன ரீதியா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யாருக்காவது லைக் எங்கேயாவது நம்ம வெளியே போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இன்வெஸ்ட் பண்றேன், இது நமக்கு ரிசல்ட் கொடுக்குமா கொடுக்காதா, இது இல்ல இல்ல இது கரெக்ட் இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம ரொம்ப குழப்பத்துல இருக்கும். ஸோ அதுவும் மென்டல் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் கர்மா. இந்த ஸ்பிரிச்சுவல் கர்மால என்ன அப்படின்னா, மெயினா பார்த்தோம் அப்படின்னா நிறைய குருமார்கள் வந்துட்டு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணும். நான் தான் உங்களுக்கு எல்லாம் முக்தி கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி டிபெண்டன்சி கிரியேட், அந்த ஸ்பிரிச்சுவல் கர்மாஸ் கூட நமக்கு ஆட் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டோம், அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க கூட ஸ்பிரிச்சுவல் கர்மா அப்படின்றது ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ். நமக்கு தெரிஞ்ச நல்லது ஒரு வாட்டி சொல்லிடணும், எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நம்ம சொல்லி. இல்ல சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் வந்துட்டு ஹாப்பியா இருக்கிறேன், ஸோ அவங்களுக்கு இது சொல்லி கொடுத்தா அவங்களும் சேம் ஆயிடுவாங்களே, எதுக்கு அவங்களுக்கு சொல்றது, அவங்க அப்படியே அவஸ்தைப்படட்டும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க. அப்படி இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கர்மாஸ் நடந்து. சரி, ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு கேன்சர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையோட பிறக்குது, அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஜென்மா கிடையாது. இன்னைக்கு நம்ம அவஸ்தைப்படுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆஹ் 10 சாப்டர் இருக்கிற புக்ல நடுவுல நடு பக்கத்துல இப்படி சும்மா ஓபன் பண்ணா 7th சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்டரை நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்கள் புரியாது, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நம்ம வந்துட்டு படிக்கல, நடுவுல ஓபன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிறந்த இருக்கிறது கூட நடுவுல ஓபன் பண்ண மாதிரி இருக்கும், நடுவு சாப்டர் ஓபன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியறது இல்ல. சரி, அப்போ இந்த புரிதல் இல்ல அப்படிங்கிறது ஒரு இருள் மாதிரி வச்சுப்போம். அதுக்கு புரிதல் அப்படின்ற வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நிறைய தியானம் இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு சொல்யூஷன், இங்க எந்த ஷார்ட்கட்டும் இல்லை, ஒரே ஒரு சொல்யூஷன்,
மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு நிறைய இந்த கர்ம சித்தாந்தத்தை பற்றி நிறைய புரிதல் கிடைக்கும். புரிதல் கிடைக்க கிடைக்க ஆட்டோமேட்டிக்கா அவேர்னஸ் அதிகமாகும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். ஸோ அவேர்னஸ் அதிகமாச்சு அப்படின்னா நீங்க உங்க மேல கவனத்தை விழிப்புணர்வா நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த விழிப்புணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணும். தம்பி, நீ யாருக்கும் இப்போ ஹர்ட் பண்ற, ஸோ அதை பண்ணாத. அவங்க இதுக்கு முன்னாடி நீ அவங்களுக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்துருக்க, இன்னைக்கு அந்த துன்பம் உனக்கு வருது, அதை ஏத்துக்கோ, மறுக்காத, எஸ்கேப் ஆகாத, ஜஸ்ட் சாட்சியா பாரு அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம நம்ம ஸ்டாப்பும் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்ண போதும். அப்படியா, ஓகே அப்படின்னு. ஸோ இங்க அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா மெடிடேஷன் அதிகமா பண்ணணும். மெடிடேஷன் அதிகமா ஆச்சுன்னா அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அவேர்னஸ் மூலமா நம்ம கர்மாஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்படி பிசிக்கலா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவன் சப்போஸ் நமக்கு துன்பமே கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவருக்கு நம்ம ஒரு நல்லது பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா, நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கர்மால நம்ம விலகிடும். சரி, இது பிசிக்கலா. அதுக்கப்புறம் எமோஷனலா, எதிரில இருக்கிறவங்க எவ்வளவோ துன்பத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்கள நீங்க மனசளவுல திட்டிக்காதீங்க. சோ அதை எமோஷனலா நீங்க திட்ட திட்ட என்ன ஆகும்னா அதுவும் கர்மா தான். கர்மா அப்படின்னா மூமெண்ட், கர்மா அப்படின்னா கிரியா, கர்மா அப்படின்னா செயல். சோ செயல் அப்படின்னா கையை கால அசைக்கிறது மட்டும் செயல் கிடையாது, மனசு அசைஞ்சாலும் செயல் தான். அது மூலமா நீங்க மறுபடியும் இன்னொரு விஷயத்த உருவாக்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்கள திட்டாது. அது அவங்கள நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வந்துரும். தம்பி, நான் இந்த கர்ம சித்தாந்தத்தை பத்தி நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப க்ளோஸ் சோல்மேட்ஸை தான் நம்ம எதிரியா நம்ம சூஸ் பண்ணிட்டு வருவோமா? ரொம்ப க்ளோஸா இருக்கிற சோல்ஸ் மேல அவங்க அவங்க கிட்ட நம்ம போய் கெஞ்சுவோமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எனக்கு புருஷனா போற, என்னை இரிட்டேட் பண்ணு, நான் இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்த நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என் கூட போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள எனிமீஸ், ஹஸ்பண்ட, ஒய்ஃப, பசங்களை, இந்த மாதிரி ஒரு குரூப் சோல்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம அவங்கள கூட்டிட்டு வரும். நம்ம தான் சூஸ் பண்றோம் எல்லாத்தையும். ஒரு பெரிய பீரோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பீரோவால ஃபுல்லா நிறைய கர்மாஸ் இருக்கு. அந்த வார்ட்ரோப். நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு டூருக்கு போறீங்க. அந்த டூர்ல ஒரு 5 டேஸ்க்கு நம்ம துணி எடுத்து நம்ம பீரோ எல்லாமே எடுத்துட்டு போவோம். டூருக்கு போகும்போது அந்த 5 நாளைக்கு எவ்வளவு தேவையோ சூட் கேஸ்ல அந்த 5 துணி எடுத்துட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும். அப்படிதான் இந்த 100 வருஷத்துக்கோ இல்லைன்னா 120 வருஷத்துக்கோ எவ்வளவு நமக்கு முடியுமோ அவ்வளோண்டு கர்மா தான் அந்த பீர்வால இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். அப்போ தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்க புரியாது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்கிற கர்மாஸ் அந்த சொன்னே அந்த வார்ட்ரோப் மாதிரி இருக்கும்ட்டு, அங்க இருக்கிற கர்மாஸ் மெதுவா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க நீங்க அந்த கர்மாஸ் மூலமா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்க. கர்மா அப்படின்றது தப்பு கிடையாது, தப்பான வார்த்தை கிடையாது. அப்போ இங்க மெதுவா குறைய குறைய என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப லைட் ஆயிடும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். ஏன், நீங்க மெடிடேஷன் மூலமா அந்த தப்பை உணர்ந்துடுவீங்க. உணர்ந்துட்டு அந்த கர்ம மூலமா கத்துப்பீங்க. ஓகே, நான் மனசளவுல கூட யாருக்கும் தப்பு நினைக்க கூடாது, தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம அப்புறம் மென்டலி கூட நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போகும்போது வழியில ஏதாவது ஆயிடும் அப்படின்ற ஒரு பயம். அது மூலமா கூட சில கர்மாஸ் நம்ம உருவாக்கிட்டு. எஸ், நம்ம போறோம் எல்லாமே சக்சஸ். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்க கைட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா, ஒரு கையில ஒரு கத்திய, பெரிய கத்திய கையில கொடுத்துட்டு இத நீ இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் ஃபுல்லா கரடு முரடா வழி இருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த கத்தியை வச்சுக்கிட்டு நடக்கும்போது தெரியாம அந்த கரடு முரடா இருக்கிற பாதையில நம்ம மேலேயே நம்ம வெட்டு போ, அந்த கத்திய பிடிக்கிறதுனா கர்மா. இது சரி, நான் அந்த விழிப்புணர்வோட
இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் அதிகமா பண்ணணும். அதுக்கப்புறமா கூட நம்ம இதை பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா பிராக்டிஸ் இன்னைக்கு கூட நம்ம வந்துட்டு அந்த பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு சக்சஸ் ஒரு ஹிமாலயன் ட்ரிப் போறோம். இங்க இருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம வந்து பயணம் ஐயோ அது அவ்வளவு தூரமா இருக்குப்பா, நம்மளால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருப்போமா? காலையில எழற ஸ்டேஜ்ல ஒரு அடி எடுத்து வைக்கிற ஸ்டேஜ்ல இருந்து தான் சக்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ஒன் ஸ்டெப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது 3000 கிலோமீட்டர்ஸ் டிராவல். ஸோ இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, எஸ் நான் வந்துட்டு மனசளவுல கூட யாருக்கும் தப்பு பண்ண எமோஷனலா யாரையும் திட்டிக்க மாட்டேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு டிராமா தானே, எல்லாருமே நடிக்க தானே வந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து நான் இதுக்கு மேல இந்த கர்ம சித்தாந்தத்தோட லைஃபை லீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பிறப்புகள் கம்மியாகும். இறைவனே வந்து உங்க முன்னாடி நின்னா கூட என்ன மாதிரி வரம் கேட்கணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி நான் வரம் கேட்க கூடாது, அந்த மாதிரி வரத்தை கொடு. அப்போ இன்னொரு வாட்டி நான் வரத்தை கேட்க கூடாது அப்படின்னா என்ன மாதிரின்னா என்டர்டைன்மெண்ட் தானே. பிறப்பு இறப்பு இல்லாத வரத்தை நம்ம வந்துட்டு அது தியானம் மூலமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சொசைட்டில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க சக்சஸ்ஃபுல் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளோ அதை வச்சுட்டு சாட்டிஸ்ஃபைட் லைஃபை லீட் பண்ணுங்க. இதுதான் சக்சஸ். ஆரோக்கியம் இருக்கா, பசங்க இருக்கிறாங்களா, வெல்த் இருக்கா, அது எவ்வளவு இருக்கோ என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா அதாவது சாட்டிஸ்ஃபைடா நீங்க வாழும்போது நீங்க தான் கோடீஸ்வரர். அதுக்கு பதிலா இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுத்து நம்ம காசு பணம் சம்பாதிச்சு வாழ்ந்து நிறைய கர்மாக்கள் சேர்த்துக்கிட்டு ஃப்ரீவில். ஸோ ஃப்ரீவில் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதுக்கான நம்ம வந்துட்டு பிரதிபலன் அதாவது கான்சிக்வன்ஸ் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஒரு ஜென்மால முடிக்க வேண்டிய லைஃப நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரீவெல்ல யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா பண்ணிடுவோம், இன்னொரு ஜென்மா ஒண்ணு எடுப்போம்ல, இறைவன் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இறைவன் மேல தூக்கி போடும். இங்க யார் பண்ணது? இன்னொரு இன்கார்னேஷன்ல நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு நமக்கு அதோடைய பலன் கிடைக்கும். பட் நம்ம என்ன பண்றோம், கோவில் கோவிலா 108 தேங்காய் உடைச்சு இன்னும் எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டம் தீரலையே அப்படின்னா சாமி ஒண்ணுமே சொல்லலையே, உனக்கு ஃப்ரீவில் கொடுத்தாரு, அது கான்சிக்வன்ஸ் நீ ஃபேஸ் பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. நம்ம வந்துட்டு கான்சிக்வன்ஸ் வந்துட்டு ஃப்ரீவில்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு அது ரிட்டர்ன் வரும்போது அதை வந்து இறைவன் மேல வந்து இறைவனுக்கு எல்லாருமே சமம் தான். அவருக்கு நம்ம மேல செப்பரேட்டா வெஞ்சன்ஸ் எதுவும் இல்லை. அதாவது ஆஹ் ஒரு நீ அவஸ்தைப்படணும் அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இறைவனுக்கு இல்லை. அப்படி அவர் பாக்குறாரு அப்படின்னா அது இறைவனே கிடையாது. ஆமா தானே? அப்போ இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான். சரி, இது சரியா போய் இப்படி ரெகுலரா மெடிடேஷன் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் சைலண்ட்ல இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணணும். சைலண்ட் அப்படின்னா வாய் மட்டும் கிடையாது, மைண்டும் சைலன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கர்மாஸுடைய லெவல் மெதுவா குறையா. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு கர்மா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணும், டவுட் ஏதாவது இருந்தா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.